ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொன்னான வணக்கங்கள். நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பயனுள்ள விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அசைவ உணவுகளில் ஆபத்து கொடுக்காம ஆரோக்கியத்தை மட்டுமே கொடுக்கின்ற நல்ல குணம் மீனுக்கு தாங்க உண்டு. பொதுவாக மீன்களில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிரம்பி இருந்தாலும் அதில் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய சத்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். அதை பற்றி தாங்க நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட பயன்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடானது ஒரு முக்கியமான கொழுப்பு அமிலங்க. இது கெட்ட கொழுப்போட அளவை குறைக்குது, நல்ல கொழுப்போட அளவை உயர்த்துது, கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைக்ளைசரைட்ஸ் போன்ற அதோட அளவுகளை குறைக்குது, அலர்ஜியை குறைக்குது, முதுகு வலி கழுத்து வலி குறைய உதவுகிறது, ஆர்த்தரைட்டிஸ் வராமலும் அது வந்த பின்னாடி அதோட அலர்ஜி மற்றும் வலியை குறைக்கிறது, உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது, இதயத்தை பலப்படுத்தி இதய நோய்கள் வராமல் தடுக்குதுங்க. எக்ஸிமா சோரியாசிஸ் போன்ற நோய்களிலிருந்து பாதுகாத்து தோல் ஆரோக்கியமாக இருக்க உதவுகுதுங்க. வாழ்நாளை நீடிக்க உதவுது. புராஸ்டேட் பெருங்குடல் மார்பக புற்றுநோய்கள் வராமல் தடுக்குது. மன அழுத்தம் குறைய உதவுது. தமனிகளுக்குள் ரத்தம் உறைதலை தடுக்குது. தமனிகள் தடிமனாவதை தடுக்குது. அல்சைமர் வராமல் தடுக்குது. குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கும் பொதுவாக மூளை ஆரோக்கியமாக இருக்கவும் சிறப்பாக செயல்படவும் உதவுதுங்க. கண் பார்வை கோளாறுகளை நீக்கி நல்ல பார்வை திறனை கொடுக்குது. மாதவிலக்கு பிரச்சனையில் ஏற்படுற அடி வயிறு பிசைகிற மாதிரி வலியை குறைக்குது. நுரையீரல் மற்றும் சிறுநீரகங்களோட செயல்பாட்டை முறைப்படுத்துது. ஆண்களுக்கு விந்தணு தரத்திலும் எண்ணிக்கையிலும் பெருக உதவுது. சர்க்கரை வியாதி வரும் வாய்ப்பை குறைக்கிறது. பசியை தூண்டுகிற ஹார்மோனான லெப்டினை கட்டுப்படுத்துகின்றது. இதே மாதிரியான நிறைய பயன்கள் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டில் இருக்குங்க. ஸோ அதனால் எல்லோரும் மீனோட முக்கியத்துவத்தை உணர்ந்து மீன் சமைச்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் திருப்பதி சேனல். ஓகே.